ஹாப்பி ஆனிவர்சரி. சூப்பர் பாட்டு. அப்பாவும் பிள்ளையும் கட் பண்றாங்க. இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. கண்ணாமூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நேற்று நைட்டே கட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி இதை தான் நான் வைக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி என்னோட போஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கார். கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பாப்பா தூங்குறாங்க. பிள்ளைமாட அம்மா கோவிலுக்கு பிள்ளைமாடி தங்கம். எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஆனிவர்சரி. பாப்பா என் கையில் இருக்காங்க. கொடுங்க, சாவி கொடுப்பட்டுமா? திறக்க முடியாமல் அவர் விளையாடுறாரு. அத்திக்கா பாருங்க எவ்வளோ கிட்டே இருக்கு. நேற்று அபி கேரளாவில் இருக்காண்டா. ஒரே அம்முக்குள்ள இவர் தான் எல்லாமே பண்ணுவாராம். பாப்பாவை குளிப்பாட்டி ரெடி பண்ணதும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டாங்க. அப்புறம் தான் எழுந்திரிச்சாங்க பாப்பா. ஸோ அவங்கள கூட்டிகிட்டோம், நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வெட்டிங் ஆனிவர்சரி எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா எங்கள் லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஒரு பையன் ஒரு பொண்ணு. வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு. ஸோ ஐவிஎஃப் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ரெஷர் அப்படி இப்படி இருந்து நார்மலாகவே 2 குழந்தை, ஒரு எக்டோபிக், 2 அபோர்ஷன். ஸோ 2 குழந்தை கையில். கனவு மாதிரி இருக்குது. குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னேன் எனக்கு. ஸோ லைஃப் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, சிம்பிளாக ஒரு கேக்கு வாங்கி கட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்குது. ஹஸ்பண்ட் கூட காலையிலேருந்து கோவிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஸோ அவர் தான் இன்றைக்கி எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. போயிட்டு வந்துட்டு தான் வீட்டில் வந்துட்டு ஏதாவது செஞ்சுட்டு ஈவினிங்காக கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் நாங்களும் ஓகே டன், டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். பையன் எனக்கு மேலே ஹாப்பியாக இருக்கார். இங்கே பாருங்கள், இன்றைக்கி விஜயகாந்தோட பிறந்த நாளுங்களா, அதனால் அங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், கோவில் வந்துடுச்சு. பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்துலேயே இருக்குன்றதுனால இந்த கோவிலுக்கு தான் அடிக்கடிக்கு வர்றது. இதே கோவிலில் வந்து தான் நான் வேண்டுதலும் வச்சுருந்தேன். கடவுள்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டேன். எனக்கு கட்டுறாங்களா? ஆமாண்டா, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போய்கிட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் மேலயே போயிட்டு திரும்பினீங்கன்னா உச்சிவமுர்த்தியை பார்க்கலாம். வர பார்க்க முடியாது. செப்டம்பர் 15ஆம் தேதி கும்பாபிஷேகம். இன்னும் ஒரு 20 நாள்ல கும்பாபிஷேகம். அப்படின்னா அதோ வந்துட்டோம். நாங்கள் எல்லாமே எப்படி கும்பாபிஷேகம் அப்படி உள்ள போக கூடாதா? அப்படி உள்ள போக கூடாது. ஸ்ட்ரைட்டாக போய் தான். எவ்வளோ நேரம்? ஒரு கேட் இருக்கும். எவ்வளோ நேரம்க்கா? கடை நடை எப்போ சாத்துறாங்க? நட 11:30. பயந்துட்டே வந்துட்டேன்க்கா, டைம் ஆயிடுச்சுன்னு. அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அர்ச்சனை தட்டு
ஐயர் சொல்லிட்டாங்க தேங்காய் உடச்சி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அதான் என் ஹஸ்பண்ட் அவரோட வீரத்தை காட்டிகிட்டே இருக்காரு. அவங்களே வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் அருவாலாம், அங்கே உடச்சிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க வந்துட்டு பூஜை பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஹஸ்பண்ட் கேக் ஆர்டர் போட்டிருந்தாங்களா, அதான் ஸ்விக்கிலேருந்து வந்துச்சு. உடனே போய் வாங்கிட்டு வராங்க கேக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷல் நாள் இல்லையா, கேக் இல்லாமல் எப்படி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு வீடு. மாமியார்லாம் நிஜமாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மூத்தாரெல்லாம் மாமியார் காலையிலே வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் தான். மாமியாருக்கு எப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப சர்ப்ரைஸ், வெரி ஹாப்பி. சரிடாமா, ஒரு நிமிஷம். ஹாப்பி ஆனிவர்சரி. கேக் எப்படி இருக்கு சொல்லுங்கள், என் ஹஸ்பண்டோட சாய்ஸ் தான். கேக் கட்டிங்க்கு வந்து போய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1/2 kg தான் வாங்கியிருக்கோம், போதும், நாங்கள் 2 பேர் தானே. செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஹஸ்பண்ட் கேட்டாங்க கேக்கை வாங்கலாமான்னுட்டு, நான் வேணான்னு சொன்னேன். ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க போதே அன்றைக்கே செலிப்ரேஷன் இல்லையா, அப்போது வந்துட்டு அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது, ஒரு 1/2 kg நான் வாங்குறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு ஊதிடாம்மா. என் பையன் தான் வெட்டுறாங்க. எங்க கத்தி? ஊது. நானா எரியுதா? என்னது ஊதுனா எரியுமா? நல்லா இருக்கு இது. என் ஹஸ்பண்ட் பற்ற வைக்க என் பையன் ஊதக. ஊதிக்கடாமா. எடுத்துடலாமா? ஏய் அதுவே வருது. என் பையன் வெயிட் பண்ண முடியல. அகைன் எரியுமா? எரியுது. எங்களோட ஆனிவர்சரி கேக். அது என்னன்னா என் பையனால் வெயிட் பண்ண முடியல, அதுதாங்க அவர் கையை வச்சு எடுத்துட்டாரு கட் பண்ணுறதுக்குள்ள. ஏறிடாம்மா. சூப்பர் பாட்டு. அப்பாவும் பிள்ளையும் கட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கேக் என் பையனுக்கு. வாவ், இவ்வளோதான் ஃபேன் போட்டுட்டாங்க. பாப்பா பாருங்க இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. பையன் தான் வெட்டுறாரு, கேக்கு ஸ்லைஸ் போடுறாரு. August 25th எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு சூப்பராகவே போச்சு நாள். லேட்டாக எடுக்கிற பையா. சிம்பிளாக வீட்டில் நாங்களே செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். என்னடி அம்மா